இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற நல்ல வீடியோக்களை பெற நமது AI களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. ஒரு குரங்கும் ஒரு முதலையும் ரொம்ப நாட்களாக நண்பர்களாக பழகி வந்தனர். முதலையை பார்க்கும் வரும்போதெல்லாம் குரங்கு பழம் சாப்பிடுவது வழக்கமாக இருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த முதலை தினமும் பழம் தின்று உடலை வளர்த்தும் இந்த குரங்கின் ஈரல் கறியே தின்றால் எப்படி இருக்கும் என யோசித்தது. எப்படியாவது குரங்கின் ஈரலை தின்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டியது. குரங்கின் போதாத காலம். மழை இல்லாமல் மரங்கள் வாடி பழங்கள் எதுவும் குரங்குக்கு கிடைக்கவில்லை. பசியால் வாடியது. இந்த தருணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்த முதலை, குரங்கு நண்பா, இந்த ஆற்றின் மறுபக்க கரையில் பசுமையாக உள்ளது, நிறைய பழங்கள் உள்ளது, விருப்பம் இருந்தால் என் முதுகில் ஏறி அமர்ந்து கொள், நான் அந்த பசுமையான கரையில் விட்டு விடுகிறேன் என்று முதலை குரங்கிடம் கூறியது. குரங்கு முதலையின் முதுகில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. நடு ஆற்றுக்குள். முதலை, குரங்கு நண்பா, நான் உன்னிடம் சொல்லக்கூடாது என்று நினைத்தேன், ஆனாலும் சொல்லிவிடுகிறேன். உன் ஈரல் கறியே தின்பதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது, அதனால் உன்னை கொல்லப் போகிறேன் என்று குரங்கிடம் முதலை கூறியது. அட முதலை நண்பா, இதை கரையிலேயே சொல்லி இருக்கலாமே, என் ஈரல் கறி தண்ணீரில் வந்தால் நனைந்துவிடும் என கழட்டி மரத்தில் மாட்டி வைத்துவிட்டு வந்து இருக்கிறேன் என்று குரங்கு முதலிடம் கூறியது. அப்படியா, சரி, நான் கரையில் உன்னை கொண்டு வந்துவிட்டு விடுகிறேன், எனக்கு உன் ஈரல் கறியை எடுத்துக் கொடுக்கிறாயா என்று முதலை குரங்கிடம் கேட்டது. சரி, உன் ஆசை போலவே என் ஈரல் கறியே உனக்கு எடுத்துக் கொடுக்கிறேன் என்று குரங்கும் முதலிடம் கூறியது. கரை அடைந்த குரங்கு முதலையை பார்த்து, அடமுட்டாள் முதலையே, என் ஈரல் கறியே மரத்தில் மாட்டி வைத்துவிட்டால் எப்படி உன்னுடன் உயிரோடு வந்திருப்பேன்? நீ ஒரு முட்டாள் துரோகி, உன்னுடன் இனிமேல் எந்தவொரு நட்பும் தேவையில்லை என்று குரங்கு முதலையே பார்த்து சொல்லிவிட்டு பை பை சொல்லி கிளம்பியது.